ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டைலில் ஒரு பிசிபலாபாத் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் கேரட்டு, கேப்சிகம், தக்காளி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் இதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தால்சம் ரெடி பண்ணிடலாம். அது கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பிசிபலாபாத் பவுடர் போட்டு சாதம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். காரா பூந்தி போட்டு சாப்பிட்டிங்கன்னா